ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. ஒரு பக்கம் தான் பொண்ணு காதலிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அம்மா, இன்னொரு பக்கம் ஒன்றுமே தெரியாத வெள்ளந்தி பொண்ணாக வளர்கிற நம்ம ஹீரோனி. இவங்க வாழ்க்கையில் எதிர்பாராமல் வந்து குதிக்கிறான் ஒரு இளவரசன். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ரகலையெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கதையின் ஸ்டார்டிங்லேயே மலர் தேவதை சாகிற நிலைமையில் என் பொண்ணோட பிறப்பு ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது, இது யாராவது வெளியில் சொன்னால் அவங்க கதி அவ்வளோதான்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க. தன் பொண்ணு தன்னை மாதிரியே காதலில் வீழ்ந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு உணர்ச்சிகளை கொள்கிற யூன்டான் மாதிரியே அவளுக்கு ஊட்டிகிட்ருக்காங்க. இதே நேரத்தில் இவங்க உயிராக காதலிச்ச நீர்தேவன் விதியோட சதியால் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான். தான் பொண்ணு இப்படி ஏமாந்துடக்கூடாதுன்னு நினச்சி அவளுக்கு ஜின்மின்னு பேர் வைக்கிறாங்க. ஜின்மி ஒரு சாதாரண தேவதையாகவே இருக்கணும், அடுத்து 10,000 வருஷத்துக்கு அவளுக்கு ஒரு காதல் கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து 10,000 வருஷத்துக்கு நம்ம ஹீரோனி இந்த நீர் கண்ணாடியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு உத்தரவிட்டு மலர் தேவதை மறைஞ்சிட்றாங்க. அந்த நிமிஷமே பூக்கள் எல்லாம் வாடி போகுது. அடுத்து 10 வருஷத்துக்கு உலகத்தில் ஒரு பூ கூட பூக்கலை. காலம் வேகமாக ஓடுது. 4000 வருஷம் முடிஞ்சு நம்ம ஹீரோனி இப்போ ஒரு துருதுருப்பான திராட்சை தேவதையாக வளர்ந்துட்டா. ஆனால் அவளுக்கு வெளி உலகத்தை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த காவலாளிங்களை மீறி அவளால் வெளியவே போக முடியல. இதே நேரத்தில் மேலே சொர்க்கலோகத்தில் பேரரசனோட மகன் இளவரசன் ஒரு பெரிய தவத்தில் இருக்கான். தவம் முடிகிற நேரத்தில் யாரும் மருமாளுங்க அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் அவன் தடுமாறி அவன் ஒரு நெருப்பு கோலை மாதிரி மாறி மலர் உலகத்தில் வந்து வீந்துடுறான். நம்ம ஹீரோனி ஏதோ எரிநச்சரம் வீதுன்னு நினச்சி ஓடி போய் பார்க்குறா. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு கருகிய காகம் தான் இருந்துச்சு. சரி, இதை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றி வைத்தியம் பண்ணுறா. இளவரசன் கண் மூச்சு பார்த்தா நம்ம ஹீரோனி நிற்கிறா. அவளோட வெள்ளந்தித்தனத்தை பார்த்தா நம்ம இளவரசன் எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம ஹீரோனி அவனுக்கு சாப்பிட என்ன கொடுத்தா தெரியுமா? ஒரு தட்டு நிறைய புய்க்கள் தந்தா. காகத்துக்கு புய்க்கள் தானே பிடிக்கும்னு நம்ம ஹீரோனி கேட்க, அப்படியே இளவரசன் ஷாக் ஆகிட்டான். என்னது, நான் காகமானு சொல்லி அவனோட நிஜ உருவத்துக்கு வந்தான். அப்புறம் தாக எடுக்குதுன்னு ஒரு நீரோற்றிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அந்த தண்ணி தேவாமிர்தம் மாதிரி இருக்குன்னு அவனை புகைந்துக்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோனி அந்த தண்ணியில் காலை கைவிட்டுருக்கா. நம்ம இளவரசனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவன் அங்கேருந்து கிளம்ப பார்க்க நம்ம ஹீரோனி அவனை பிடிச்சி ஈக்கிறா. 2 பேருமே தண்ணியில் வீழ்ந்துடுறாங்க. அப்போது அங்கே காவலாளிங்க வர சத்தத்தை கேட்டு பயத்தில் நம்ம இளவரசனை தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்குறா நம்ம ஹீரோனி. பாவம், அவனுக்கு நீச்சலே தெரியாது. மயக்கமான அவனுக்கு முதலுதவி பண்ணி காப்பாற்றுறா நம்ம ஹீரோனி. நான் உன்னை 2 தடவை காப்பாற்றிருக்கேன், அதுக்கு கைமாற என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அவள் அடம் பிடிக்கிறா. அவனும் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறான். ஆனால் இந்த பயணம் எத்தனை பேரோட வாழ்க்கையை தலைகையாக மாற்ற போகுதுன்னு அவளுக்கே தெரியாது. மலர் தேவதை போட்ட அத்தனை பிளானும் விதியின் ஆட்டத்தில் தவிடி பொடியாக ஆயிடுச்சு.